அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு கிட்ட கேட்குறாங்க பத்திரிகை நிருபர்கள், அருமையான ஒரு கேள்வி. எப்படிப்பட்டவர்களால் ஒரு நாடு முன்னேறும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நேருஜி ஒரு அருமையான பதிலை சொல்லியிருக்கிறார். அந்த பதிலை நினைக்கிறப்பெல்லாம் நமக்கு பெரும்பாலான மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறவங்க தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், சென்னை நகரத்திலே இருக்கிற போக்குவரத்து நெரிசல், இதையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு நேருஜி சொன்ன அந்த பதில் தான் நினைவுக்கு வரும். அப்படின்னு அவர் சொன்னாருன்னு கேட்குறீங்களா? யாரால் நாடு முன்னேறுகிறது என்றால், தங்கள் கடமையை உரிய நேரத்தில் செய்து முடிக்கிறவர்களால் தான் ஒரு நாடு முன்னேறுகிறது அப்படின்னார். இது நினைக்க பிரமிப்பாக இருக்குது. கடமையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே கொஞ்சம் அபூர்வமானவங்கன்னு மாறிக்கிட்டு வராங்க. அதுவும் உரிய நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம். சராசரி மனிதர்கள் இன்று செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு செய்கிறார்கள். சோம்பேறிகள் நேற்றே முடித்திருக்க வேண்டிய வேலையை இன்று செய்கிறார்கள். ஆனால் சாதனையாளர்கள் தான் நாளை செய்ய வேண்டிய வேலையை சேர்த்து இன்றைக்கே முடித்து வைத்து விடுகிறார்கள்னு ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு. நம்ம சென்னை மாதிரி பெருநகரங்களில் இந்த பீக் ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னது பீக் ஹவர் அப்படின்னா, காலையில் இந்த 9லிருந்து 10:30 மணி வரைக்கும், அது மாதிரி மாலையில் இந்த 5 மணியிலிருந்து ஒரு 7 மணி வரைக்கும். சாயங்காலத்தை விடுங்க, காலையில் இந்த 9லிருந்து 10 மணிக்கு தான் எங்கே பாரு அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கும். ஏன்னா அப்போ தான் பள்ளிக்கு போகிறவர்கள், கல்லூரிக்கு போகிறவர்கள், அலுவலகத்துக்கு போகிறவர்கள், வியாபாரிகள், அப்புறம் நம்முடைய பெருநகரத்து போக்குவரத்து கழக பேருந்துகள், ஆட்டோ, டாக்ஸி எல்லாம் அவங்கள விடுங்க. ஆனால் இந்த 9லிருந்து 10 மணிக்கு அலுவலகம் செல்லுகிறவர்கள், கல்லூரிக்கு, பள்ளிகளுக்கு, இவங்க எல்லாமே கடைசி நேரத்தில் பெரும்பாலும் புறப்படுகிறார்கள். என்ன முன்கூட்டியே ஆஃபீஸுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிற காரணமோ, இல்லை அவங்க வரக்கூடிய பஸ்ஸோ ட்ரெயினோ இல்லை அப்போ தான் வருதா, இல்லை வீட்டில் சமையல் காலை உணவு இதெல்லாம் அப்போ தான் தயாராகுதா, ஏதோ ஒரு காரணம்னு வைங்க. ஆனால் இந்த பீக் ஹவர் நெரிசல் அப்படின்றது சென்னைன்னு நான் ஒரு பேச்சுக்கு சொன்னனே தவிர, பெருநகரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த சிக்கல் இருக்கிறது. அதுவும் மும்பை மாதிரியான நகரங்களில் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லா வகையான மக்களும் வந்து இருக்கிற தலைநகரங்கள். அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கூட்டம் எங்கு சென்றாலும். இதனாலேயே உரிய நேரத்திற்கு பல பேர் போய் சேர முடியாமல் போகிறது. இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, உரிய நேரத்தில் போனோம்னு அவசரமாக புறப்பட்டு அத்தனை பேரும் அப்படி புறப்படுற காரணத்தினாலேயே உரிய நேரத்தில் போய் சேர முடியல. இந்த 9:30க்கு ஆஃபீஸில் வந்து பஞ்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அவங்க உள்ளே நுழைஞ்ச அந்த நேரத்தை பதிவிடணும்னா அந்த பஞ்சிங் மிஷின் கிட்டக்க 9:30 மணி அவ்வளவு கூட்டம் நிற்கும். லிஃப்ட்டு கிட்டக்க அவ்வளோ கூட்டம் நிற்கும். அதே மாதிரி 10 மணி அலுவலகங்கள் அப்படின்னா 10 மணிக்கு தான் கூட்டம் வருகிறது. பைக்கு நிறுத்துகிற இடத்துல, சைக்கிள் விடுற இடத்துல, பஞ்ச் பண்ணுற இடத்துல ஒரு அரை மணி நேரம் முன்கூட்டியே தங்களுடைய அன்றாட அலுவல்களை திட்டமிடுவது என்பது, மற்றவங்களை விடுங்க, நாம் ரிலாக்ஸ்டாக நல்லபடியாக போய் சேரலாம். தமிழ்நாட்டில் நெய்வேலி அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ஊர் ஒன்று இருக்குது, நெய்வேலி கிரீன் கார்பரேஷன். அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், அந்த ஊர் ரொம்ப சுத்தம் சுகாதாரமாக ரொம்ப அழகாக இருக்கும். சாலைகள்லாம் பெருசாக, 2 பக்கமும் நல்ல சாலைகள், நடுவில் வந்து அங்கங்கே அழகான அறிவுரைகள் நிரம்பிய பலகைகள் வைத்திருப்பார்கள். அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அறிவிப்பு பலகை மேலே ஒரு கார் ஒன்று மோதி நிற்குது. அப்படின்னு அதில் எழுதியிருக்குது அப்படின்னு நான் படித்தேன். ஸ்டார்ட் ஏர்லி, டிரைவ் ஸ்லோலி, ரீச் சேஃப்லி அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதான் சீக்கிரமாக புறப்படுங்க, நிதானமாக வண்டிகிட்டே ஓட்டிகிட்டு போங்க, பத்திரமா போய் சேருங்க அப்படின்றது தான் அந்த அறிவிப்பு பலகை. நம்பால் அது மேலேயே கொண்டு போய் காரை ஏற்றிருக்கிறான்னா அது இன்னும் அவசரமோ இல்லை தூக்க கலக்கமோ விடியற்காலை நேரமோ, விரைவாக அவசரமாக ஒரு பணியை செய்கிறவர்கள் அரைகுறையாக முடிக்கிறார்கள். எதையும் விரைவாக முடிக்கக்கூடாது, உரிய காலத்தில் சரியான முறையில் முடிக்க வேண்டும். நம்ம கல்லூரி மாணவர்கள்லாம் பாருங்களேன், இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, பெரிய க்யூ நிற்கும் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வாசலில், பே பண்ணுற கவுண்டர் வாசலில். அதே மாதிரி பையன் விழுந்து படிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம், மறுநாள் அவனுக்கு எக்ஸாம்னு அர்த்தம்.
படிக்கிற பசங்கன்னு சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக சொல்ல வரேன். மறுநாள் தேர்வுன்னா முதல் நாள் ராத்திரி தான் விழுந்து விழுந்து படிப்பான். வாத்தியாரே கேட்குறாரு, என்னடா இப்படி கடைசி நேரத்தில் உழுந்து உழுந்து படிக்கிறியே, நியாயமா? கடைசியில் தான் படிப்பியா அப்படின்னா அதுக்கு ஒரு பையன் சொல்கிறான், சார் நீங்கள் மட்டும் வருஷ கடைசியில் தானே எக்ஸாம் வைக்கிறீங்க அப்படின்னா. ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் தினம் ஒரு 10 நிமிடம் 15 நிமிஷம் லேட்டாக வருவார். என்ன இது மாதிரி தினம் லேட்டாக வரீங்க அப்படின்னா அந்த மேனேஜர் கோவிச்சுக்கிட்டார். அவர் சொன்னார், சார் இல்லை சார், வாட்சு நேரத்தை தப்பாக காட்டுது சார், வாட்சு திடீர்னு ஸ்லோ ஆகுது சார், அடிக்கடி ஆகுது சார்னு. அந்த முதலாளி சொன்னார், நீ ஒன்று வாட்சை மாற்று, இல்லைன்னா வேலை செய்கிற கம்பெனியை மாற்றுப்பா, இதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படின்னு இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர்கிட்டக்க பல அற்புதமான குணங்களை எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். வரலாற்றில் படிக்கிறப்போ பிரமிப்பாக இருக்கிறது, இப்படி ஒரு மகத்தான மனிதர் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு. அவரை காலா காந்தி அப்படின்னே சொல்லுவாங்க. அது மாதிரி பல பெரிய தலைவர்கள் இந்த மண்ணில். அவரை பற்றிய ஒரு சுவையான சம்பவம் பாருங்களேன். அவர் ஒரு நாள் ஒரு கலெக்டருடைய பிஏவுக்கு ஃபோன் வருது, வேறு ஒரு மாவட்டம், அந்த கலெக்டர் பிஏவுக்கு ஒரு ஃபோன் வருது. இது மாதிரி முதல்வர் உடனடியாக பேசணும்னு ஆசைப்படுறாரு, அந்த கலெக்டரை எழுப்புங்க அப்படின்னு. அந்த கலெக்டருடைய பிஏ அவர் ஃபோன் எடுத்து, இப்போ கலெக்டர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அரை மணி நேரம் அவர் பொதுவாக ஓய்வு எடுப்பார், அதனால் 1 மணி நேரம் கழித்து அவர் எந்திரிச்சிருவார், அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறார். இவர் முதல்வருடைய பிஏ இல்லையா, இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சிஎம் பேசணுன்றாங்க, அவர் என்ன தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றாருன்னு உடனே முதல்வர்கிட்ட சொல்லிட்டாங்க. முதல்வர் பெருந்தலைவர் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் சொன்னார், அந்த பிஏவை முதல்ல இங்கே வர சொல்லு அப்படின்னார். இவர் ஃபோன் பண்ணார், இந்த பிஏ அந்த பிஏ கடிச்சு நாளைக்கே உன்னை வந்து சிஎம் பார்க்க சொன்னார் அப்படின்னு. அவர் பயந்தே போயிட்டார். என்னடா இது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமா, நம்ம செஞ்சது சரியா? இப்போ நம்ம எழுப்பியிருந்தால் நம்ம கலெக்டர் சார் கோச்சிக்குவார், எழுப்பாமல் விட்டதில் முதல்வர் கோச்சிக்கிறார், என்னடா நம்மளை தூக்கி தண்ணியில்லா காட்டுக்கு மாற்ற போகிறாங்களா, என்ன சிக்கல் என்னன்னு தெரியலையேன்னு பதறிக்கிட்டே வரார். அவர் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, யார் பெரியவர் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி, ஒரு சிஎம் பேசணும்னு சொல்கிறப்ப கூட எங்கள் தலைவர் எங்கள் கலெக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் நான் செய்வேன், அரை மணி நேரம் என்னை தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லியிருக்கிறாருனா சிஎம்ஏ ஃபோன் பண்ணாலும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தார் பாரு. எனக்கு இப்படி தாயா ஒரு பிஏ வேணும், நான் சொல்கிறத அப்படியே செய்கிற மாதிரி ஒரு சரியான ஆள் எனக்கு வேணும், உடனடியாக அவரை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்கள், சொல்பவர் யார் என்பதை விட தனக்கு தரப்பட்ட கட்டளையை சரியாக சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்து காட்டுகிறவர்களால் தான் ஒரு தேசம் முன்னேறுகிறது. காரணம், பல சமயங்களில் நேரத்தை பற்றிய உணர்வு அப்படின்றது நம்ம மக்களுக்கு கொஞ்சம் குறைவோ இல்லை நமக்கே கொஞ்சம் குறைவோ அப்படின்ற எண்ணம் வரா மாதிரி பல சம்பவங்கள் உங்களுக்கே கூட நடந்திருக்கும். ஒரு ஒரு பல நிறுவனங்களில் அந்த ஸ்டாஃப் மீட்டிங் அப்படின்னு போடுவாங்க. 4 மணிக்கு ஸ்டாஃப் மீட்டிங் அப்படின்னா அதில் பேசுவதற்காக இருக்கிற அந்த 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 தலைவர்கள் அல்லது அந்த நிறுவனத்திற்கு மேல் நிலையில் இருக்கிறவர்கள் அவங்களே ஒரு 4:30 4:45 போல தான் வருவாங்க. அங்கே ஒரு ஸ்டாஃபாக ஒரு 200 பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். 200 பேரும் அரை மணி நேரம் காத்து கொண்டு இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 100 மணி நேரம் வீணாக போகிறது இல்லையா? மேன் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தா 100 மணி நேரம் வீணாக போவதற்கு யாரோ சில பேருடைய நேரத்தை பின்பற்றாமைங்கிற அந்த சின்ன குறைபாடு காரணமாக இருக்கிறது. இது மாதிரி தேசம் முழுவதும் எவ்வளவு மேன் ஹவர்ஸ் என்பது இழக்கப்படுகிறதுன்னு நினச்சி பார்க்குறப்போ இதைத்தான் நேருஜி அவர்கள் நினைத்து பார்த்து இந்த நாட்டில் வளர வேண்டிய நிலையில் சுதந்திரம் பெற்றிருக்கிற இந்த காலகட்டத்தில் இனிமேலும் நாம் ஒரு நிமிடம் கூட தாமதித்து விடக்கூடாது. காலம் பொன் போன்றது, காலம் பொன் போன்றது என்றால் பொன் கூட போனால் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், காலம் போனால் பெற முடியாது. பொன்னை விட நாம் உயர்வாக போற்ற வேண்டியது காலம் என்பதை உணர்ந்து கொண்டால் ஒரு தேசம் வளர்ச்சி பெறும். காலத்தை போற்றுகிறவர்களுக்குத்தான் வருங்காலம் வளமானதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.